அப்ப ஃபெஸ்ட்டை நாங்க கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் படிக்க முன்னுக்கு கூகுள் மீட்ல எப்படி ஒர்க் பண்றது, இதுக்காகட்டு மீட்ல எப்படி ஜாயின் ஆகுறதுன்றத ஃபெஸ்ட்டை சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப ஃபெஸ்ட்டை வந்து கூகுள் மீட் எடுத்துக்கிட்டோன்னு நான் மொபைல் வியூ போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப கிளியர் ஆயிடும். சரி, மறுக்க ரைஸ் ஹேண்டை ட்ராப் பண்றதுக்கு என்ன செய்யணும், வந்து கை மார்க் சிம்பிள் உள்ள அதே இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஹேண்ட் லோவர் ஹேண்ட் ஆகிடும். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கை மார்க்க மறுக்க கிளிக் பண்ணி ரைஸ் ஹேண்ட் பண்ணவங்க. ஓகே, குட். இன்னும் 2 பேர் 3 பேர் இருக்கீங்க. ஓகே, குட். சரி, இப்ப நான் மொபைல் வியூ போட்டு காட்டுறேன். சரி, இதெல்லாம் நீங்க பெருசா யோசிக்காதீங்க. நீங்க வந்து அந்த குட்டி ஸ்கிரீனை மட்டும் பாருங்க. அந்த சைட்ல உள்ள கோட்ஸ் அது இதுகள் எதையுமே யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு இப்பைக்கு தேவையில்லை. பேசிக்ஸ் செய்வதனால இப்பைக்கு தேவையில்லை. இப்ப கூகுள் மீட் வந்து இப்படித்தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்ல விளங்கும். சரியா? ஓகே, சரி. எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குறது தானே? யாருக்கும் ஸ்கிரீன் விளங்காம இருக்குதா? விளங்குது விளங்குது. ஓகே, ஸ்கிரீன் விளங்குது. ஓகே, சரி. இப்ப இன்னைக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்டா ஒரு மைக் பட்டன் இருக்குது. இந்த மைக் பட்டன் என்னன்னு சொன்னா, நாங்க என்ன சரி மீட்டிங்ல பேசணும்னு சொன்னா ஜஸ்ட் இந்த மைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப இப்படி வந்து மைக்கை இதாக்கி ஒரு ப்ரொசன்னு போட்டாருன்னு சொன்னா அது மைக்கை மியூட் பண்றேன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா நாங்க பேசுறது விளங்காது. சரியா? அப்ப நாங்க மைக்கை ஒன் பண்ணணும்னு சொன்னா அவரை கிளிக் பண்ணிட்டு நாங்க எதுவும் எதுவும் பேசணும்னு சொன்னா அந்த மைக்கை ஒன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? அதே மாதிரி வீடியோ ஒன் பண்றது அந்த வீடியோ ஐக்கானை ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வீடியோ ஒன் ஆகிரும். அதே மாதிரி வீடியோ ஆஃப் பண்ணுங்க. இப்பைக்கு வந்து எங்க கிளாஸஸ்ல வீடியோ ஒன் பண்ண தேவையில்லை நீங்க யாருமே. நான் இப்ப சொல்றேன்னா எக்ஸாம்ஸ் டைம்ல ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டைம்ல எல்லாம் நீங்க ஒன் பண்ணணும். சரி, அடுத்து வந்து ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருக்குது. நடுவுல சரியா சென்டர்ல வந்து ஷேர் ஸ்கிரீன் ஒன்று இருக்குது. அதுல என்ன செய்யறேன்னு கேட்டா அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களோட போன்ல நிறைய பேர் போன்ல இதாக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். சரியா? இந்த நான் நடுவுல ரவுண்ட் பண்ணி இருக்கிறத நீங்க பாருங்க. அவரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப எங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடலாம். நான் இப்ப என்னத்துல இருக்கிறேன், நான் இப்ப எந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணி இருக்கிறேனோ அதை எங்களோட மீட்டிங்ல உள்ள ஆட்களுக்கும் காட்டிடும். அதுக்காக வேண்டித்தான் இந்த ஷேர் ஸ்கிரீன்றத கிளிக் பண்றோம். அதை எப்படி செய்யறேன்னு சொன்னா பாருங்க. இப்ப நான் வந்து இன்னைக்கு ஷேர் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி இருக்கிறேன். இது ஆல்ரெடி பிரசன்ட் சம்திங் எல்ஸ்ன்னு இருக்குது. சரியா? அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்டா நீங்க என்டையர் ஸ்கிரீன்க்கு பாத்துக்கு வருவீங்க. அதுல வந்து ஸ்கிரீனை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆகிரும். இது கிளியரா? நான் மறுக்க சொல்லி தரேன். ஷேர் ஸ்கிரீன் என்ன செய்யணும்னு சொல்லி ஜஸ்ட் நடுவுல உள்ள பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. ஒரு டிவி ஒன்று மாதிரி அம்புக்குரு ஒன்று மாதிரி வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பிரசன்ட் சம்திங் எல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு என்டையர் ஸ்கிரீன்றதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் 1 அப்படின்றத கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆகிரும். சரியா? இது கிளியரா? இதுல டவுட்ஸ் இருக்க? இன்னொரு டீப் சொல்லி தரவா? ஃபர்ஸ்ட் நாங்க கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்ல படிக்கிறோம். ஜஸ்ட் இந்த கூகுள் மீட் நாங்க இப்ப படிக்கிற இந்த மீட்டை நீங்க ஜாயின் பண்ணிருக்க இந்த மீட்டை பார்த்தின ஒரு ஐடியாவை தான் தரேன். சரியா? அப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண விலங்கல்ல. இப்ப சொன்னது கொஞ்சம் ரிப்பீட் செஞ்சு காட்டிடுமா? ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இதுதான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்பப்ப கேளுங்க. எனக்கு உண்மையாவே கிளாஸ்ல டவுட்ஸ் அப்பப்ப கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கும் கொஞ்சம் போர் இல்லாம போகும் கிளாஸும். அப்ப உங்களுக்கும் டவுட்ஸ் எல்லாம் அப்பப்ப கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இந்த நடுவுல பாருங்க ஸ்கிரீன், உங்களோட நடுவுல ஸ்கிரீன்ல அடியில பாருங்க ஒரு டிவி ஐகான் ஒன்று மாதிரி இருக்கும். அதுல வந்து அம்புக்குறி ஒன்று மாதிரி போயிட்டு இருக்கும். விளங்குது உங்களோட மொபைல்ல?
ஆம் சார். ஓகே. இது வந்து சிலாக்களுக்கு வந்து இப்ப எல்லா மொபைல்லையுமே இப்படி விளங்காது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மொபைல் டைப்க்கு ஏத்த மாதிரி இது இருக்கும். சம்டைம் இந்த ஷேர் ஸ்கிரீன் வந்து பொதுவா எல்லாத்துலயுமே இருக்கும். இல்லாட்டி இந்த டொட்ஸ் மூணு இருக்கு அதுகளுக்கு போயிட்டு ஷேர் ஸ்கிரீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஜஸ்ட் மைண்ட்ல போட்டுக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்ன அப்படி சிலாக்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டொட்ஸ் மூணு கிளிக் பண்ணி ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷனை உங்களுக்கு பார்க்கணும். சரி. இப்ப பொதுவா வந்து ஷேர் ஸ்கிரீன் நடுவுல தான் இருக்கணும். 100% மொபைல் யூசர்ஸ்க்கு. அப்ப நாங்க வந்து என்ன செய்வோம்? அந்த நடுவுல உள்ள ஷேர் ஸ்கிரீன் பட்டனை கிளிக் பண்ணோன்னு இங்க பிரசன்ட் ஒரு வேர்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண போறீங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு டேப் ஒன்று ஓபன் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்டா கஸ்டம் டேப்னு சொல்லி ஒன்று இருக்குது, விண்டோன்னு சொல்லி இருக்குது, என்டையர் ஸ்கிரீன் ஒரு டேப் ஒன்று இருக்குது. அப்ப நான் இதுல செலக்ட் பண்ண போறேன். இப்ப இதுல கஸ்டம் டேப்ல வந்து நாங்க இன்னமாவது இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பெருசா தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் வந்து என்டையர் ஸ்கிரீனை கொடுப்பீங்க. எனக்கு ஸ்கிரீன் இந்த ஒன் ஸ்கிரீன் இப்ப எனக்கு இதை வந்து நான் ஓபன் பண்ணிருக்கிறேன். மானிட்டர்ல ஒன்றும் ஓபன் பண்ணிருக்கனால 2 ஸ்கிரீன் காட்டுது. இது வந்து பொதுவா வந்து இந்த சைட்ல ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஷேர் ஆகிடும். சரியா? இது கிளியரா? கிளியரா? இது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார், கிளியர். ஓகே. Sir, once more. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க இப்போ ஒரு மீட் ஒன்று போட்டு இருக்கிறோம். ஒரு 10 பேருக்கான மீட் ஒன்று போட்டு இருக்கிறோம். நாங்க தான் பிரசன்டேஷனை செய்யறோம். நான் தான் பிரசன்டேஷனை செய்யறேன். அப்ப நான் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறேன்? இந்த டிவி ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பிரசன்ட் ஒரு ஆப்ஷன் வருது. இப்போ ஆல்ரெடி நான் பிரசன்ட் பண்ணிருக்கிறதுனால ஸ்டாப் ஷேரிங் பிரசன்ட் சம்திங் எல்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது கீழே. சரியா? அப்ப இது வந்து சிலாக்களுக்கு வந்து மொபைல்ல இதா போல ஸ்கிரீன் குட்டியா இருக்கும், சம்டைம் விளங்காம இருக்கும். ஆனா ரெக்கார்டிங்ஸ்ல பார்க்கல உங்களுக்கு வந்து அது கிளியரா விளங்கும். சரியா? ஓகே. அப்ப ஓகே சார். இது பிரசன்ட் சம்திங் எல்ஸ்ன்றதை கிளிக் பண்றீங்க. ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணிட்டு மேல வந்து 3 டேப் ஓபன் ஆகும். கஸ்டம் டேப்னு ஒன்று இருக்குது, விண்டோ டேப்னு ஒன்று இருக்குது, என்டையர் ஸ்கிரீன் ஒன்று இருக்குது. அப்ப இதுல வந்து என்டையர் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி இதுல ஸ்கிரீன் 1 அதை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆகிரும். சரி, இது கிளியரா? இப்ப எனக்கு வாலண்டியரா யார் சரி ஒருத்தர் வந்து உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி காட்டலுமா? யாருக்கு சரி ஒருத்தருக்கு? ஓ சார். ஓகே, நீங்க ஷேர் பண்ணி காட்டுங்க. நான் ஸ்டாப் பண்றேன், கொஞ்சம் இருங்க. ஓ, இது லேப்டாப்ல எங்களுக்கு ஈஸியாவே செய்யலாம். லேப்டாப்ல வந்து எங்களுக்கு ஸ்கிரீன் பெருசா இருக்கும். அப்ப அந்த அந்த இது வந்து எங்களுக்கு நல்லாவே கிளியரா விளங்கும். மதுப்பிரியா நீங்க இதாக்கிறீங்க. ஓகே, மதுப்பிரியா இது சரி. மதுப்பிரியா இதாக்கிறீங்க. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப ஒரு ஆள் மட்டும் இல்ல ஷேர் பண்ணலாம், நிறைய பேர் ஷேர் பண்ணலாம். இன்னொரு ஆள் யார் சரி ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னொருத்தர் யார் சரி? ஓகே, குட். அப்ரான் குட். சரி. ஓகே. அப்ப உங்களுக்கு இப்ப விலங்கல்லன்னு சொன்னா, இது கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் ரெக்கார்டிங்க பாருங்க. ரெக்கார்டிங்க பார்த்தீங்க விலங்கல்லன்னு சொன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் அது கிளியர் பண்ணி தரேன். சரி, அடுத்த ஆப்ஷன் வந்து இங்க சிசின்னு ஒன்று இருக்குது. இந்த சிசின்னு இருக்கிறது வந்து இது எல்லாத்துலயுமே எல்லா போன்லயும் காட்டாது. இந்த கீழே சிசின்னு இருக்கிறது அது வந்து எல்லா இதுலயுமே காட்டாது. அது வந்து டிரான்ஸ்லேட்னு சொன்னா நாங்க பேசுறது இப்ப இங்கிலீஷ்ல பேசுறோம்னு சொன்னா அடியில மீட்டிங்ல வந்து அந்த இங்கிலீஷ்ல ஒட்டோவா டெக்ஸ்ட் போகும். அதுக்காக வேண்டி யூஸ் பண்றதுதான் இந்த சிசி. இது எல்லாத்தையுமே காட்டாதுன்னு நினைக்கிறேன், சிலவங்கள்ட்ட மட்டும் காட்டும். ஓகே. அடுத்த வந்து முக்கியமான ஆப்ஷன் என்னன்னு சொன்னா இந்த கைமா ரைட் ஹேண்ட் ஆப்ஷன். எல்லா ஸ்கிரீன்லயும் விளங்குதா இந்த கைமா கொண்டு? கை ஒன்று மாதிரி உள்ள இது ஒன்று விளங்குதா? அதுல வந்து என்னன்னு சொன்னா இப்ப சாதாரணமா ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் எங்கட கிளாஸஸ் உட்பட இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். நான் இப்ப எப்படி படிச்சு கொடுத்துட்டு போக்கல, இல்லாட்டி முக்கியமான விஷயம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக்கல,
உங்களுக்கு டவுட் ஒன்று வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஜஸ்ட் மைக்கை டிரெக்ட் ஓபன் பண்ணிட்டு சார் இது விலங்கலன்னு அப்படி கேட்கறதை விட அந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை நீங்க ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ், நான் இப்ப வந்து அந்த இது விளங்கப்படுத்திட்டு நான் உங்கள்ட்ட கேட்டேன், ஓகே இது விளங்காததுகள் இருக்குதான்னு சொல்லி அப்படி இதாக்கு அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஏன்னு சொன்னா சம்டைம் ஒரே இஷ்யூ வந்து ஒரு 2-3 பேத்துக்கு வந்து விளங்காம இருக்கும். அப்போ ஒரு 3 பேருமே ஒரேடியா மைக் ஆன் பண்ணி ஒரேடியா பேச போகல, நீங்க 3 பேரும் பேசுறது யாருக்கும் விளங்காது. அப்ப ரைஸ் அண்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ரைஸ் அண்ட் ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே எனக்கு வந்து ஆர்டர் படி விளங்கும். ஒன்னாவது யாரு கையை தூக்கி இருக்கிறாங்க, ரெண்டாவது யாரு கையை தூக்கி இருக்கிறாங்க, அப்ப அதுக்கு ஆர்டர் படி உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே, இது கிளியரா? எஸ் சார். ஓகே ஓகே. அப்ப இந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை நாங்க இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, எல்லாரும் வந்து ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் 16 பேர் இங்க 16 பேரும் பண்ணணும். ஓகேயா? மற்றது உண்மையான இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, இந்த கிளாஸ்ல வந்து யாரும் பேசாம இருக்காதீங்க. பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். சரியா? ஏன்னு உங்களுக்கு வந்து நம்ம டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எதுவும் இருந்துச்சுன்னா கட்டாயம் பேசி அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொன்னா நாங்க அந்த குறிப்பிட்ட டைம்ல செய்யறது தானே, அப்ப அதுக்கு அந்த டைம் உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கொள்ளலுமோ நீங்க பேசி இதாக்கி எடுத்துக்கோங்க. விளங்காதவர்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திரும்ப திரும்ப இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, அப்ப ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் முடிஞ்சு. முக்கியமான ஆப்ஷன் ரைஸ் ஹேண்ட், நாங்க கிளாஸ்க்கு வந்து அடிக்கடி தேவைப்படுற ஆப்ஷன் தான் அது. ஓகே, அடுத்து வந்து இந்த ட்ரீ ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னு இதுல வந்து உங்களுக்கு பெருசா ஒன்றும் தேவைப்படுறது இல்ல. இது என்ன, இதுக்கு உங்களுக்கு இப்படி வந்திருக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. இதுல வந்து சென்டர் ரியாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா நாங்க என்னமாவது இப்ப நாங்க சொல்லுவோமே வாட்ஸ்அப்ல எல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு சிரிப்பு வர மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு சிரிப்பு வர மாதிரி இமேஜ் ஒன்று போடும். அதே ஒரு சர்ட் இமேஜ் ஒன்றுன்னு சொன்னா சர்டா விஷயங்களுக்கு சர்ட் இமேஜ். அப்ப அது மாதிரியான இமோஜிஸ் இதுல போடலாம். ஜஸ்ட் சென்ட் ரியாக்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. இப்படி கிளிக் பண்ணி பாருங்க, இமேஜிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே, யாருக்கும் அது எமோஜிஸ் போட்டுக்கொள்ள எல்லாம் இருக்கீங்களா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, சில இதுகள்ல சப்போர்ட் ஆகும், சில இதுகள்ல சப்போர்ட் ஆகாது. அது நோ ப்ராப்ளம். அது வந்து இமோஜிஸ் தேவைப்படாது அடிக்கடி. அடுத்த முக்கியமான ஆப்ஷன் ஒன்று என்னன்னு சொன்னா chat. அப்படின்னு சொன்னா நாங்க என்னமாவது ஒரு குரூப்ல இப்ப எங்களோட மீட்டிங்ல என்னத்தையாவது டைப் பண்ணி போடணும்னு சொன்னா அந்த செட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். உங்களோட போன்ல செட் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. செட் ஆப்ஷன் அப்படி போன்ல நார்மலா காட்டலாடி. செட் ஆப்ஷன் இந்த கோர்னர்ல இருக்கிற இந்த ஐகான் தான். சரியா? நாங்க இன்னைக்கு ரவுண்ட் பண்ணி காட்டி இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குறது தானே, இதுதான் செட் ஐகான். இது இருக்குதான்னு பாருங்க. ஆம் சார். ஓகே, இதுல வந்து இப்ப எல்லாருக்கும் இருக்குது, யாருக்கும் இல்லைன்னு சொன்னா இந்த டொட்ஸ் 3 இருக்குது தானே, போன்ல இருக்கிறவங்களுக்கும் சம்டைம் இந்த டொட்ஸ் 3 கிளிக் பண்ணோன்னு இதுல செட் ஆப்ஷன் ஒன்று வரும். சரியா? இந்த இதுல டொட்ஸ் 3 கிளிக் பண்ணோன்னு போன்ல உள்ளவங்களுக்கு இன்னைக்கு ஐகான் செட் ஐகான் ஒன்று இல்லாட்டி இந்த டொட்ஸ் 3 கிளிக் பண்ணோன்னு செட்னு ஒரு ஆப்ஷன் வரும், CHAT. அந்த செட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் மெசேஜ் ஒன்று போட இயலும் எங்களுக்கு. சரியா? இப்ப நாங்க யாருக்கும் அப்படி இல்லாம இருக்கிறீங்களா செட் ஆப்ஷன்? ஓம் சார். சார் எனக்கு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னே ஓகே வாய்ஸ் ஸ்கேன் காட்டுது, சேர் ஸ்பின் காட்டுது, கீழே ப்ளூடூத் காட்டுது, ஒன் த கோ காட்டுது, அதாவது இன்ஃபோல் மெசேஜ் காட்டுது, அது செட்டிங் காட்டுது, டூல்ஸ் காட்டுது, ரிப்போர்ட் சப்போஸ் காட்டுது, வேறு காட்டுது. உங்களுக்கு வந்து செட் ஐகான் வந்து எங்கேயுமே காட்டுங்க. நீங்க வந்து ப்ரௌசர்ல இருக்கீங்களா இல்லாட்டி அந்த ஆப் மூலியமா டவுன்லோட் பண்ணீங்க? ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்களா? ஆப்ல ஃபோன் என்ன சார்? உங்களுக்கு மொபைல் என்ன ஜெகராஜ்? சாம்சங். அது சம்டைம் அந்த வெர்ஷன் பழசா இருந்துச்சுனாலும் இதாகாது. ஓகே, செட் ஐகான் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இருந்தா நல்ல. அப்படியே இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜெகராஜ் சம்டைம் இந்த ப்ரௌசர்ல வந்து கூகுள் மீட்னு டைப் பண்ணுங்க. சரியா? கூகுள் மீட்னு டைப் பண்ணி அது மூலியமா இனி கிளாஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இல்ல, கிளாஸ் முடிஞ்சோன்னு கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப செட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்ப இருக்கிறவங்க. விஷயம் ஓ சொல்லுங்க.
கால் வந்துச்சுன்னா சார் கால் ஆன்சர் பண்ணா கூகுள் மீட் கட் ஆகுமா? ஓ அப்படி ஒன்று இருக்குது. போன்ல இதாக்குள்ள கூகுள் மீட் கட் ஆகிற சான்சஸ் எல்லா போனுக்கும் கட் ஆகும். ஓ நீங்க சாதாரண வைஃபை யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா ஏரோப்ளைன் மோட போட்டுட்டு நீங்க போன்ல வந்து இதாக்கலாம். சரியா? வைஃபை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஏரோப்ளைன் இது மூட போட்டுட்டு நீங்க வந்து ஜாயின் ஆகலாம். அப்ப உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னு சொன்னா டிஸ்டர்ப் இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ. இப்ப செட் உள்ளவங்க எல்லாம் செட் ஆப்ஷன் உள்ளவங்க எல்லாம் ஜஸ்ட் மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம் குயிக்கா. செலக்ஷன் ஆல்ரெடி போட்டுருக்கீங்க. குட். ஓகே ஓகே எல்லாரும் செட் ஆப்ஷன் உள்ளவங்க எல்லாம் போடுங்க பாப்போம் செட் ஒன்று. வெரி குட். வெரி குட். ஓவரால் எல்லாரும் நிறைய பேர் செட்ல போட்டிருக்கீங்க. அப்ப இந்த கூகுள் மீட்ல உள்ள பிரதானமான விஷயங்கள் தான் இந்த மைக் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, அதே மாதிரி வீடியோ ஒன் ஆஃப், ஷேர் ஆப்ஷன், இமோஜி, அதோட ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன், அதோட செட். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுனாலே இந்த மீட்டை உங்களுக்கு வந்து டெய்லி ஜாயின் ஆகி ஒரு இஷ்யூவும் இல்லாம செஞ்சுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்று சொல்லணும், இந்த கூகுள் மீட்ல வந்து சம்டைம் உங்களோட எப்ஸோ என்னமாவது அப்டேட் இல்லாம இருந்துச்சுனாலோ திடீர்னு நான் ஷேர் பண்ணி இருக்கிற ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்காம போகலாம். அப்படி விளங்காம போச்சுன்னு சொன்னா ஜஸ்ட் பாருங்க மற்றவங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி. மற்றவங்களுக்கு விளங்குதான்னா ஜஸ்ட் செட் ஒன்று சரி போட்டு கேளுங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதான்னு கேளுங்க. சரியா? ஸ்கிரீன் விளங்குதான்னு கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் மீட்டிங்ல இருந்து லீவ் ஆகிட்டு மறுக்க அதே லிங்க்ல ரீஜாயின் ஆகுங்க. சரியா? ஸ்கிரீன் விளங்காம போச்சுன்னா அது கிளியர் தானே? ஓ லெஃப்ட்ல வாட்ஸ்அப் எடுக்கிறதுக்கு நீங்க வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ண தேவையில்ல. யாரு அனந்த் தானே உட நேம்? ஓகே. லெஃப்ட்ல வந்து நீங்க இதாக்குறதுக்கு ஜஸ்ட் வந்து என்ன செய்யுங்க, உங்களோட ப்ரௌசர் ஒன்று இருக்கே தானே. ப்ரௌசர்னு சொன்னா நாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யற இடம் தான் ப்ரௌசர். இன்டர்நெட்டையும் எங்களையும் தொடர்பு பண்ற ஒரு இன்ஜின் தான் ப்ரௌசர்ன்றது. அப்ப அந்த ப்ரௌசர் தான் நாங்க க்ரூ சொல்லுவோம், மெய்ஜின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நான் கிளாஸ்ல சொல்லித்தாரேன். ஜஸ்ட் மற்றவங்களும் இருக்கிறதுனால அவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆக என்ன புது வேர்டு என்னமோ சொல்றாங்க போலன்னா அவங்க திங்க் பண்றதுனால நான் ஜஸ்ட் அப்படி சொல்றேன். ஓகேயா? ஓகே. அப்ப நாங்க ஒரு நியூ டேப் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வெப்னு சொல்லி ஓபன் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் டவுன்லோட் பண்ணிட்டு நிக்க தேவையில்லை. உங்கள்ட்ட ப்ரௌசர் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா வாட்ஸ்அப் வெப், வாட்ஸ்அப் வெப்னு இப்படி வருது. இன்னைக்கு பேஜ் ஓபன் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணோட ஒரு chat லோட் ஆகும். சரியா? அன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணோட இப்ப இது கனெக்ட் பண்ணிருக்கனால ஒரு செட்டுக்கு லோட் ஆகுது. வாட்ஸ்அப் வெப் போட்டோன்னா அன்னைக்கு உங்களோட QR ஸ்கேனை கனெக்ட் பண்ணிக்கொள்ளத்தான் இருக்குது. ஓகே மனன்? ஓகே. அப்ப மற்றவங்களும் லேப்டாப்ல கனெக்ட் ஆகி இருக்கீங்கன்னு சொன்னா கட்டாயமா வாட்ஸ்அப்பையும் மீட்டையும் ஒரேடியா நீங்க லெப் இருக்குன்னு சொன்னா இல்ல இப்ப 16 பேர் இருக்கீங்க கிளாஸ்ல, 16 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட சரி லேப்டாப் இருக்குன்னு சொன்னா இல்லாட்டி கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னா கிளாஸுக்கு ஜாயின் ஆகல கம்ப்யூட்டர்ல ஜாயின் ஆகுங்க. அது வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபுல் ஸ்கிரீன் விளங்கொள்ள இன்னும் நல்லா எங்களுக்கு இதுகள் விளங்கும். ஓகே, அது கிளியர் தானே?